அது மட்டுமல்லாது இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் அன்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது செந்தில் பாலாஜியை பற்றி எப்படி புகழ்கிறார் என்பதையும் பாருங்க. அந்த கருவியில ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்துடன் எடுத்து பேசினேன். இது வரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது. அது மட்டும் இல்ல, பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடத்தி அவனை கொலை மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு. எங்க இருக்காருன்னு தெரியல. இப்போது எல்லோருடைய அதிகளவான வினாவாக இருப்பது, இரவோடு இரவாக எதற்காக உடற்கூட்டு பரிசோதனை செய்தீர்கள்? இரவோடு இரவாக வந்தது சரி, 65க்கு மேற்பட்டவர்கள் கள்ளக்குறிச்சியில் இறந்த போது இந்த முதலமைச்சர் எங்கு சென்றார்? ஏன் அதுக்கான ஆறுதல் கூறவில்லை? இந்த மனநிலை எங்கிருந்து வந்தது? ஏன் இப்படியாக நடந்து கொண்டீர்கள்? ஏன் அதில் இப்படி இதில் இப்படி என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு மூத்த முன்னாள் அமைச்சர் அவர்கள் கூறுகின்றார். அவற்றை நீங்கள் பாருங்கள். இரவோடு இரவா போஸ்ட்மார்டம் பண்றாங்க. போஸ்ட்மார்டம் பண்ணிட்டு 40 ஆம்புலன்ஸ் ஸ்டிக்கர் ஒட்டி ரெடியா வச்சிருக்கிறாங்க. போஸ்ட்மார்டம் பண்ண அந்த இறந்தவருடைய உடலை கொடுக்குறாங்க. இரவோடு இரவா முதலமைச்சர் இங்க வர்றார். அப்பவே நிவாரண தொகை அறிவிக்கப்படுது. ஒன்மேன் கமிஷன் அறிவிக்கப்படுது. இதெல்லாம் செயல்படுறது. இதெல்லாம் பெருமையா சொல்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இதுக்கு தான் அரசாங்கம் இருக்குது, இதுக்கு தான் முதலமைச்சர் இருக்கார். நாங்க இதுல எல்லாம் தப்பு சொல்லல, சரி. ஆனா இரவோடு இரவாக வந்தாருன்னு சொல்றாங்க. ஆனா இதே கள்ளக்குறிச்சியில 68 பேர் இறந்தாங்க விஷசாராயம் குடித்து. அப்ப இந்த முதலமைச்சர் எங்க போனார்? ஏன் போய் பார்க்கல? ஏன் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லல? சென்னையில மெரினா பீச்சில் ஏர் ஷோ நடந்தது. இவங்க அதுல முதலமைச்சரும் அதுல இருந்தார். அந்த நெரிசல்ல 5 பேர் இறந்து போனாங்க. ஏன் அப்ப போய் பார்க்கல, ஆறுதல் சொல்லல? அப்ப இரவோடு இரவா இந்த செயல்கள்லாம் நடக்கிறத பார்த்தா சந்தேகம் வருதுன்னு சோசியல் மீடியால போடுறாங்க. ஒட்டுமொத்தத்தில் இப்போது தமிழகம் என்பது ஒரு தடம் புரண்டு கொண்டிருக்கின்றது. அரசியல் ரீதியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகளவானவர்கள் என்ன இடம்பெறுகிறது என்று மௌனமாக இருக்கிறார்கள். இளையவர்கள் அல்லது நடுத்தர வயதினர் வெளிப்படையாக கலைக்கின்றார்கள். அரசு ஒரு புறம் இருக்கின்றது, எதிர்கட்சிகள் ஒரு புறம் இருக்கிறது. விஜயை பிஜேபி வாங்கிவிட்டதா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கிவிட்டதா என்று கூறப்படுகிறது.